ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. அதுக்கு நம்ம வந்து எப்பவும் போல் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து இன்றைக்கி கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு நான் வந்து இன்றைக்கி ஒரு 8 இன்ச் ஒரு 1 kg அளவுக்கு கேக். அதனால் நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது வந்து நம்ம எக்கு போட்டு செய்ய போகிறோம். அதனால் வந்து நமக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் போதும், பேக்கிங் சோடா தேவையில்லை. அப்புறம் கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 1/4 கப். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றதால நம்ம வந்து சாக்லேட் பேஸு, அதனால் வந்து நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே ஜலிச்சுட்டு சேர்க்குறது நல்லதுங்க. ஏன்னா கொக்கோ பவுட்ரு வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், நெருன்னு இருக்கும். அப்புறமா அது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடும்போது வாயிலெல்லாம் கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஜலிச்சுட்டு சேர்க்குறது, அப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த மாவோட நல்லா பைண்ட் ஆகி கிடச்சிரும் நமக்கு. அதுக்காக தான் ஜலிச்சுட்டு சேர்க்குறது. கொக்கோ பவுடரையும் சேர்த்து ஜலிச்சிடணும், இல்லைன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஓவனை வந்து நம்ம ப்ரீஹீட் போடலாம். ஓவனோ குக்கரோ நம்ம எதில் செய்கிறோமோ அதை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் போட்டுடணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி முட்டை வந்து இதுக்கு 5 எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக 1 kg கேக்கு வெண்ணிலா செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் கோதுமை மாவு மைதானா நம்ம வந்து 4 முட்டை போதும். இது கோதுமைன்றதுனால கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கணும். அதுக்காக வந்து நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை 2த்தையும் பிரித்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதாவது உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் எதுக்காகன்னா இதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, எக்குக்காக இந்த வெனிலா எசன்ஸ். இப்போ வெனிலா பேஸ்னால் நம்ம கொஞ்சம் அதிகமாக வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். இதுக்கு தேவையில்லை, இதுக்கு இந்த அளவே போதும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா புசுன்னு வர அளவுக்கு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 1 கப்பு. நான் வந்து பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்க்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கரையிற டைம் அதிகமாக எடுக்கும். அதை விட நம்ம கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஸ்மூத் பவுட்ரு வேணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம கொஞ்சம் பவுட்ராக வச்சிட்டோன்னா கரையிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. டைம் வந்து கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டாக முடியும். நம்ம எப்போவுமே வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிடணுங்க. நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிட்டோன்னா கேக்கு வந்து ரொம்ப ஸ்பாஞ்சு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம எக்கோட எல்லோ வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு இதில் பீட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம எக்கு சேர்க்குறப்ப வந்து பீட்டரை வந்து நம்ம ஃபுல் ஸ்பீட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை 3 ஸ்பீடில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5ல் வச்சுருந்தேன் ஒயிட் இது பண்ணுறப்ப. எல்லோ இதப்போ 3 ஸ்பீடு வச்சுருந்தேன். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பீடு வச்சாலே போதுங்க. இது வச்சுட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 30 செகண்ட் தான் பீட் பண்ணணுமே. ஏன்னா எண்ணெயை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணோன்னா அது வந்து வேறு மாதிரி கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து அது நல்லா கலந்து வர அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பீட்டர் அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து கையில் தான் மிக்ஸ் பண்ணணும் மாவு மட்டும். ஏன்னா வந்து அந்த பீட்ரு போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஹார்டாகிற மாதிரி ஆகிடும். ஆனால் பீட்ரு போட்டு நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். இப்போ பெரிய கேக் செய்கிறோம் அப்படின்னா நான் வந்து பீட்ரு தாங்க யூஸ் பண்ணுறது. நம்ம ரொம்ப நேரம் கலக்கிற டைம் அதிகமாகும். அதனால் அதுக்கு ஸ்பாஞ்சுக்கு கரெக்டாக இருக்குது. இது நான் 1 கப் அளவு தானுங்க, ஒரு 1 kg அளவுக்கு தான் கேக் செஞ்சது. அதனால் இதுக்கு வந்து இந்த அளவு பீட்ரு இல்லாமல் நான் யூஸ் பண்ணதே கரெக்டாக இருந்தது. இப்போ மாவு கொஞ்சம் பால் கொஞ்சம் அப்படின்ட்டு பால் வந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருந்தேங்க. நான் அந்த கொக்கோ பவுடர் நம்ம போட்டோம்ல அந்த அளவே பால் வந்து போதும், அதை நான் அளந்து வச்சுருந்தேன். இப்போ இது கொஞ்சம் அது கொஞ்சம் நம்ம மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே 3-4 இதுவாக பிரித்து போடணும். போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். கலந்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் பேட்ச் நான் வந்து 4 டைம் போட்டேன். 4 டைம் போட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
நம்ம வந்து டின்னில் போட்டுடலாம். நம்ம ஓரங்களையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்து நடுவில் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நம்ம ஸ்பேட்டுலாலையும் ஒரு தடவை கலந்துடணும். நான் வந்து இன்றைக்கி 8 இன்ச் கேக் டின் எடுத்துருக்கேங்க. இதுக்கு ஏற்கனவே நான் வந்து பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பேட்டர் அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். ஆனால் நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க. நம்ம வந்து நான் சொன்ன ஒன்று தான் எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க, அது வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவுன்னு. சரி, இதை வந்து நிறைய பேர் ரொம்ப இப்போ அதிகமாக கேட்குறாங்க, கோதுமை மாவில் அந்த மாதிரிலாம் பர்த்டே கேக் செஞ்சு தர முடியுமான்ட்டு ஒரு தடவை கேட்டுருந்தாங்க. சரி, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ இதை வந்து நம்ம 40லேருந்து 45 நிமிஷம் ஆகுங்க கரெக்டாக வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு, நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க. நான் கூட யோசித்தேன், என்ன வருமா என்ன. சரி, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நான் ஏற்கனவே வீட் ஃப்ளாரில் வந்து இது சேர்த்துருக்கேன், நார்மல் நம்ம டீ கேக் செஞ்சுருக்கேங்க, ப்ளெயின் கேக்கு. ஆனால் வந்து க்ரீம் போட்டால் எப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. அதனால தான் சரி இதை செஞ்சு பார்க்கலாம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்தது, சரி அதுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க இல்லைங்களா, வீட் ஃப்ளாரில் செய்யுங்க, மைதா வேண்டாம், எங்களுக்கு மைதா அவாய்ட் பண்ணுறதுக்காக கேட்குறோம் அப்படின்னாங்க. சரி, அதுவும் ஒரு நல்லதாக போச்சு, நம்ம செஞ்சு பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம், நம்ம வீட் ஃப்ளார்லேயும் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சு பார்த்ததுங்க. ஆனால் சூப்பராக வந்தது. கண்டிப்பாக நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். வீட்டில் குக்கர் இருந்தால் குக்கர்லேயே நம்ம செய்யலாம். இப்போ வந்து இதோட நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் நார்மல் கேக்கில் வந்து நம்ம சுகர் சிரப் சேர்க்க மாட்டோம், செரி சிரப் சேர்ப்போம். அது எப்படின்றது நான் வந்து லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு, அதாவது பிளாக் ஃபாரஸ்ட், ப்ராப்பரான பிளாக் ஃபாரஸ்ட்டோட ரெசிபி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். அது வந்து நம்ம நார்மல் மைதா மாவில் செஞ்ச கேக் அது. ஆனால் டெக்கரேஷனுக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம வீட்டு பர்பஸ்க்கு அப்படின்றதுனால சரி நான் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக பண்ணல நான். சரி சுகர் சிரப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. செரி இல்லாமல் டெக்கரேஷன் வைக்கல. எங்கள் வீட்டில் க்ரீம் அதிகமாக வேணாம் அப்படின்வாங்க. அதனால் சரி க்ரீமை வந்து நம்ம லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கு இதுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னாலே சாக்லேட் இருக்கணும். சரி சாக்லேட்டுக்கு நம்ம வந்து ட்ரிப்பிங் மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பிங் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து ட்ரிப்பிங்காக சேர்த்துருக்குறேன். சாக்லேட் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு கூட நமக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதான் 1:2 தாங்க. நமக்கு வந்து க்ரீமு சாக்லேட்டு, க்ரீம் வந்து ஒரு பாகம்னா சாக்லேட் 2 பாகம் அந்த மாதிரி சேர்க்கணும். இப்போ இது வந்து 100 கிராம்ஸ் சேர்க்குறோன்னா அது வந்து ஒரு 50 கிராம்ஸ் சேர்க்கணும், நம்ம ப்ரௌனிக்கு சேர்க்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரிப்பிங் போட்டுடலாம். அது கொஞ்சம் என்னென்னா அது கட்டி இல்லாமல் தான் எடுத்தோம். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ வெளியே வச்சா அது அப்படியே கொஞ்சம் இறுக ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஆச்சா என்னென்னு தெரியல. நான் இப்படி பண்ணி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நமக்கு அந்த கோதுமை மாவு அப்படின்றதே நான் சொன்ன ஒன்று தான் எங்கள் வீட்டிலே எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க. கோதுமை மாவாக சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கங்க, ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து இந்த மைதா அவாய்ட் பண்ணணும் அப்படி கொஞ்சம் இப்போ இந்த அதிகமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. மைதா வேணாம் எங்களுக்கு, அதுக்கு பதிலாக ராகியில் செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்சு கொடுங்க, அதே மாதிரி சுகர் வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ நான் சுகர் சேர்த்தேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட, பவுடர் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அது சுத்தமாக நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா, தூசி எதுவும் இல்லாமல் இருந்து நல்ல நாட்டு சர்க்கரை கிடச்சிதுன்னா அதை கூட நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதாவது சர்க்கரைக்கு பதிலாக நல்ல, அதாவது முழுமையான ஹெல்த்தியான வெர்ஷன் அப்படின்னு போனால் அந்த மாதிரி போகலாம். நான் இப்போ கோதுமை மாவில் முதல்ல வருமா அப்படின்றது என்னோடய கேள்வி. ப்ரௌனிலாம் நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி கேக்கில் இந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகுமா? அதாவது நம்ம நார்மலாகவும் செஞ்சுருக்கோம்,
இப்போ க்ரீம் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்குமே தெரியல. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க, அப்படியே சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு கட் பண்ண பீஸை கூட உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், நமக்கு தம்ப்நெயிலில் வரும், ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் கட் பண்ண பீஸ் கூட நல்லா இருந்ததுங்க. இது தாங்க ஃபைனலாக. எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நாங்கள் இது பண்ணுறோன்ட்டு இந்த மந்த்து பர்த்டே வரவங்க எல்லாரோட இதையும் போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. எழுதி பார்த்தோம், எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஃபாண்டன்ட்டில் பண்ணுவாங்கங்க, கேலண்டர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எழுதி பார்த்தா சுத்தமாக செட் ஆகலை எங்களுக்கு. டெக்கரேஷன்லாம் பசங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஐடியா சொன்னேன், சரி இதை விட பெட்டர் நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு. இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பண்ணாங்க. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.